ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் இடையே ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஷோராக தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். இல்லாதவங்க இந்த ரீடிங் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, எனக்கு ஷுவராக தெரியும் இவங்களால என் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங்கை பாருங்கள். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் சுச்சுவேஷன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்குது. உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் ஏதோ சில காயங்கள் இருக்குது. பாசிட்டிவ் பேக்கேஜஸ் நிறைய இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்லேயும் அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஏதோ அவங்க ஒரு கவலையை மனசில் சுமந்துட்டு இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு வலி இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு காயங்கள் இருக்குது, இல்லை ஏதோ ஒருத்தங்க காயப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மேலும் காயம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கடந்து தான் போயிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, பட் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இடைவெளி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த வருத்தத்தோடு அவங்க கடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இங்கேயும் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஒரு மாதிரி இருக்கே, ஒருத்தருக்கு தேவையான அந்த ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷ்னல் சப்போர்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே, அந்த மாதிரியான ஏன்னா ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஏன்னா இதுலேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப நாளாகவே ஒரே மாதிரி இருக்குது, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் உங்களுக்கு இருக்குது, ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஒரு சமயத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு கூட உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க சைடில் தான் அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க, நீங்களும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போடுற மாதிரினா மைண்டில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அந்த வருத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது சிங்கிளாக ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பக்கமாக உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அவங்க லைஃப்பை பார்த்துட்டு சிங்கிளாக ஸ்ட்ராங்காக எல்லா முடிவும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை அவங்க வந்து தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்த வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கரியராக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் ரெண்டு பேருமே இருக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்குது. பட் போல்டாக ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா இந்த ரீடிங் பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அது எல்லாருக்கும் பாசிபிளாக இருக்காது. ஃபீலிங்ஸ் வைஸ் சிச்சுவேஷன் எல்லாமே மேட்ச் ஆகும், பட் அந்த ஒரு கம்யூனிகேஷன் வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். 90% கம்யூனிகேஷன் ஏதாச்சும் உருவாகலாம், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் பேச்சுவார்த்தைகள் ஏதாச்சும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அண்ட் உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க இன்னுமே வந்து குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில உங்களுக்கு அவங்களால ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கும், இல்லை அவங்களுக்கும் உங்களால் ஒரு ஏமாற்றம் அடைந்திருக்கும். ஓகே,
இங்கே யாரோ வந்து ஏமாறப்பட்டிருக்கீங்க. அதை தான் நான் பார்க்குறேன். எதுக்குன்னா உங்கள் பர்சன் வந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு அது ஏமாற்றமாக அடைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்ம ஏமாற்றம் அடைந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறேன், ஸோ எனக்கு ஒரு ஏமாற்றம் அடையவும் உங்களால் அவங்களுக்கு ஏமாற்றம் அடையுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ என்னன்னா அவங்க வந்து 2 பக்கமும் போகாமல் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதே உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருக்கிறீங்க. ஹாப்பியாக இருக்கணும், ரீயூனியன் ஆகணும், மறுபடியும் வந்து அந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. மேரேஜ் பண்ணணும், கமிட்மெண்ட் ஆகணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீயூனியன் கம்யூனிகேஷன். ஸோ ஹாப்பியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு குழப்பமான ஒரு மனநிலை டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் எதுக்காக உங்ககிட்ட பழகுனாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது இன்னொரு வாய்ப்பாக தான் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க லைஃப்பில் வந்து இன்னொரு வாய்ப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்திருக்காங்க. ஓகே, ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, எஸ் ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாரும் கிடையாது. ஓகே, ஒருத்தங்க வந்து மேரிட் இல்லாமல் இருக்கலாம், இன்னொருத்தங்க வந்து மேரிடாக இருக்கலாம். ஸோ ஒரு இன்னொரு செகண்ட் சான்சஸ் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இல்லையா, 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆல்ரெடி 2 பேருக்குள்ள ஒரு பிரேக் விழுந்திருக்கலாம், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக தான் உங்கள் பர்சன் வந்து இதில் இன்னொரு வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காங்க, இல்லை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். இதில் பெருசாக வந்து வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு நல்லா போகணும், ஒரு செகண்ட் சான்சஸ் அவங்க லைஃப்லேயோ இல்லை உங்கள் லைஃப்லேயே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சன் கார்டு வந்திருக்கு. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கலாம், பட் ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை தான் நான் இங்கே பார்க்குறேன். பட் அது எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அது இமிடியேட்டாகவும் நடக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்தும் நடக்கலாம். பட் ஃப்யூச்சரில் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன், இந்த மாதிரி ஏதாச்சும் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். விருப்பம் இல்லைன்னு சொல்கிறத விட அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க முடங்கி கிடக்குறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம். ஓகே, அது அவ்வளோ சரி கிடையாது. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியல. அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கட்டும், மதராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அது தேவையான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்காங்க, அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹாப்பியும் கொடுக்கல, ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் அதிகமாகவே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா கொண்டு போகணும், ஒரு எமோஷ்னலாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பர்சன் மேலே அவங்க நல்லாவே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் மேலே நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ பட் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. ஆர்டினரியாக, அதாவது எப்போவுமே என்ன நடக்கும் அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆர்டினரியாக எப்போவுமே என்ன நடக்கும், காலையில் சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், பேசுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ரொட்டீனாக தான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பெருசாக அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கரியரில் 2 பேரும் வந்து எனக்கு கரியர் விஷயம் தெரியுது. அவங்கவுங்க வந்து அவங்களோட வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் அவங்களோட வேலையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. உங்கள் பர்சனாக இருக்கட்டும் அவங்களோட வேலையை வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அப்படி அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு.
அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும், நல்ல விதமாக கொண்டு போகணும். ஏன்னா அவங்க எமோஷ்னலாக தான் இருக்காங்க உங்கள் பர்சன் மேலே, நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுமான்னு நினைக்கிறாங்கன்னா இல்லைன்னு தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ரீடிங் படி அப்படி தான் வந்திருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு அவங்க நினைக்கல. அந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. பட் அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை விட்டு வெளியே வரணும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க உங்கள் பர்சன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு புது தொடக்கம் வேணும், அது வந்து ஹாப்பியாக போகணும், நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாக 2 பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்காகவே அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அதாவது பணம் ரீதியாக அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஏன் உங்கள் பர்சன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு கேட்கும்போது அந்த ஃபினான்ஷியல் ரீதியாக கண்டிப்பாக 2 பேருக்குள்ள ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, 2 விஷயம் நான் பார்க்குறேன். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரியறதுக்கு மனமும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள அந்த பணம் ரீதியாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒருத்தர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிய மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் அந்த தேர்ட் பார்ட்டி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த தேர்ட் பார்ட்டியோட மெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகாத காரணம் இந்த 2 விஷயம் தான். பிரியறதுக்கு மனசு இல்லை. இன்னொன்று, ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க பர்சன் சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஒரு 2 காரணத்துக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க, அதை விட்டு போகாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வருவாங்களா, சரி உங்ககிட்ட வரலனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எஸ், இங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எவ்வளோ நாள் கழிச்சு, ஒரு 6 மந்தாக இருக்கட்டும், 1 இயராக இருக்கட்டும், 2 இயராக இருக்கட்டும், 2 இயர் கழிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படும். அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க கொஞ்சம் விலகி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். மொத்தமானு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விலகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விலகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஃப்யூச்சரில் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போவே அந்த சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃப்யூச்சர்லேயே அவங்களுக்குள்ள அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிலவும், ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும், ஒரு கோபங்கள் நிலவும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்குமான சிச்சுவேஷன் அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள சிச்சுவேஷன். இது ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.